Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. புக்கிட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்திற்குள்ளாக இருக்கிறது. என்ன நிலவரம் என்பதனோட தகவலோடு இணைஞ்சிருக்காரு எமது செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். என்ன சொல்றாங்க, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? பயணிகள் இருந்தாங்களா இந்த விமானத்தில்? அவங்களுடைய நிலை என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்தது தாய்லாந்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான புக்கட் அப்படின்ற சர்வதேச விமான நிலையத்துல தான். ஹைதராபாத்ல இருந்து 133 பயணிகளோட போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானம், இது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம். இந்த விமானம் 133 பயணிகளோட ஹைதராபாத்ல இருந்து தாய்லாந்தின் புக்கட் விமான நிலையத்திற்கு அங்கு தரை இறங்கும் போது முன்பக்க சக்கரம் சரியாக லேண்ட் ஆகல. அதனால அந்த நோஸ் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, முன் சக்கரம், அது உடைந்திருக்கிறது. இதனால தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளையா விமானம் சேதமடைந்தாலும் கூட அதில் இருந்த பயணிகளுக்கு எந்த விதமான பெரிய காயம் இல்லை என்ற ஒரு தகவலானது சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஆனால் எப்படி இந்த சக்கரமானது உடைந்தது? வேகமாக தரையிறங்கும் போது வேகமாக அந்த சக்கரம் மோதியதா, அல்லது ரன்வேல அதாவது ஓடுதளத்துல ஏதாவது சிக்கல் இருந்ததா, சேதமடைந்திருந்ததா அப்படின்ற விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல இன்னும் சிறிது தவறி இருந்தால் கூட 133 பயணிகளின் உயிர் அப்படின்றது பறிபோயிருக்கும். இந்த காட்சிகள் நம்ம அந்த பார்த்திருக்கலாம், காட்சிகள்ல கூட இடம்பெற்றிருந்தது. இது மிக தொலைவில் எடுக்கப்பட்ட காட்சி, செல்போன்ல பதிவான காட்சி. அதனால அவ்வளவு தரமானதாக இல்லைன்னா கூட இந்த காட்சியை பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு புகை எழுகிறது என்று. இந்த விபத்து தொடர்பான விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த விபத்தினால அந்த ஓடுதளம் கூட முழுமையாக சேதமடைந்ததாக சொல்லப்படுது. 6 மணி நேரம் ஆகியிருக்கிறது. அந்த ஓடுதளமானது தற்போது சீரமைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சீரமைக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும் சொல்லப்படுது. அதன் பிறகுதான் அந்த ரன்வேல விமானங்கள் தரையிறங்கவோ அல்லது டேக் ஆஃப் ஆகவோ பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த விபத்திற்கான காரணம் தொடர்பாகவும் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.